ரஷ்யாவின் அசைக்க முடியாத அதிபராக விளாடிமிர் புடின் நீடிக்கிறார். ஒரு மாதத்திற்கு முன்பு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் 88% வாக்குகள் பெற்று 5வது முறையாக ரஷ்ய அதிபராக பதவியேற்றுள்ளார். இதன் மூலம் ரஷ்ய வரலாற்றில் அதிக முறை அதிபராக இருந்தவர் என்ற சாதனையை படைத்துள்ளார். தலைநகர் மாஸ்கோவில் நேற்று நடைபெற்ற ஈஸ்டர் சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்ற அதிபர் புதின் இன்று மீண்டும் அதிபராக பதவியேற்றார். மாஸ்கோவில் உள்ள கிராண்ட் கிரெம்லின் அரண்மனையில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அதிபர் புதின் தனது பதவியேற்பு உரையை ஆற்றினார். அங்கு அவர் அரசியலமைப்பு புத்தகத்தில் கையை வைத்து பதவி பிரமாணம் செய்து கொண்டார். புடின் மற்றொரு 6 ஆண்டு பதவிக்காலத்தை அசாதாரண அதிகாரங்களுடன் தொடங்குகிறார். 1999 புடின் கடைசி நாளில் செயல் தலைவராக பதவியேற்றார். மேலும் மே 7, 2000 அன்று முதல் முறையாக பதவியேற்றார். அவர் 2008 வரை பதவியில் இருந்தார். பின்னர் மே 2012 முதல் இன்று வரை ஒரே அதிபராக தொடர்ந்தார். இன்னும் சில மாதங்களில் அதிபராக கால் நூற்றாண்டை நிறைவு செய்யவிருக்கும் புடின் தனது 25 ஆண்டுகால பதவி காலத்தில் அரசியல் எதிர்ப்பை பெருமளவில் நசுக்கியுள்ளார். சுதந்திர சிந்தனை கொண்ட பத்திரிகையாளர்களை நாட்டை விட்டு விரட்டினார். சர்வதேச எதிர்ப்பையும் கடுமையான பொருளாதார தடைகளையும் மீறி 3 ஆண்டுகளாக உக்ரைன் மீது போர் தொடுத்துள்ளார். தற்போது 71 வயதாகும் புடின் தனது அடுத்த 6 ஆண்டு பதவிக்காலத்தில் என்ன செய்வார் என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.